நீங்க கொடுத்துங்க ஒண்ணும் இல்ல கொடுத்துங்க இன்னும் இப்போ அதுக்கு இப்போ சாப்பாடு இன்னும் எடுத்து போச்சா ஒரு பக்கம் பசியின் கொடுமை, இன்னொரு பக்கம் உணவை கீழே கொட்டிய கோபத்தின் உச்சம். 4000 அடி உயரத்தில் உணவில்லாமல் பசியால் வாடிய ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள். பசியால் வாடியவர்களுக்கு உணவு தராமல் உணவுகளை மீண்டும் எடுத்துச் சென்று சாலையோரத்தில் கொட்டிய பேரதிர்ச்சி சம்பவம். சாப்பாட்டை கொட்டுவதை பார்த்ததும் பதறி போய் ஆன் ஸ்பாட்டிலேயே தட்டி கேட்ட சாமானிய மக்கள். சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வீடியோ. அறக்கட்டளை எங்க வந்தாங்க? யாரு? என்னமோ இந்து சமயம் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள மாநில எல்லையான விண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் சித்ரா பௌர்ணமி முழுநிலவு திருவிழா இந்த ஆண்டு தமிழகத்தின் தேனி மற்றும் கேரள மாநில இடுக்கி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்றுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4000 அடிக்கு மேல் உயரம் கொண்ட மலை உச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனமும் பெற்றனர். அப்போது 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒரு சமயத்தில் உணவு கெட்டுப்போனதாக பொதுமக்கள் பலர் குற்றமும் சாட்டியுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவு கெட்டு போய்விட்டதாக வந்த புகாரை அடுத்து எடுத்து வரப்பட்ட உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்காமல் அதை ஆற்றில் கொட்டியதாகவும் தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை அங்கிருந்து பார்த்தவர்கள் உடனடியாக ஆன் ஸ்பாட்டிலேயே தட்டி கேட்டுள்ளனர். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் விசாரணை செய்தால் அவர்கள் தரப்பும் தெரியவரும்.